வீட்லேயே ஒரு கொலை நடக்கண்டா, இனி நைட்டுக்குள்ளே நடக்கண்டா. நான் நினச்சேன்னா இனி நைட்டு ஒரு கொலை நடக்கண்டா. நீ நான் நினச்சேன்னா அத்தனை போலீஸாருங்கிறீங்க, மொத்தம் அத்தனை போலீஸாருங்களும் அகேன்ஸ்டாக நான் பேசுறேன்டா. இன்னைக்கு ஒரு கொலை நடக்கண்டா. வீட்டில் தடுக்க முடியுமாடா உங்களால்? நான் நினைச்சா இன்னைக்கு நைட்டுக்குள்ள போலீஸையே கொலை பண்ணுவேன் என இன்ஸ்டாகிராமில் இப்படி ஓப்பனாக மிரட்டல் விடுத்த இவர்தான் சென்னை காசிமேட்டை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ரிஷி கண்ணா. அண்மையில் ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் ரவுடி ரிஷி கண்ணாவின் கூட்டாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக இருந்த இவரை தேடி வந்தனர். அதற்குள் நானும் ரவுடிதான் என வடிவேலு வாண்டடாக வந்து வண்டியில் ஏறியதைப் போல் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்து மீண்டும் வசமாக சிக்கியிருக்கிறார். இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோவில் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது மட்டுமின்றி ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்த ரிஷி கண்ணா என்னை என்ன செய்ய முடியும் என சவால் விடுத்தார். நான் எங்கே இருக்கிறேன் நான் சொன்னால் மட்டும்தான் புரியுதா? இப்போ போகிற வெளியே சிம்ம கட்சி போட்டு போன ஒரு பக்கம் தூக்கி போட்டு போய் நேர்ந்துருவேன். வேற எங்கன்னா போயிட்டு ஐடியா ஓப்பன் பண்ணி இதேமாரி லைவில் பேசுவேன். உங்களால் என்னடா பண்ண முடியும்? இங்கே போலீஸு, நான் அக்யூஸ்டு. இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் சர்வதேச தாதாவை போல் ஹைகோர்ட்டில் வந்துதான் சரணடைவேன் என பில்டப் கொடுத்து அலப்பறை செய்த நிலையில் வீடியோ வைரலானது. டேய், நான் ஆஜர் தாண்டா ஆகணும். நான் ஆஜர் ஆகணுமா? ரிஷிகண்ணா ஆஜராகணும், அவ்வளோதானே? ரிஷிகண்ணா ஆஜராகணும். ஆஜர்ரா, வாங்கடா, நாளைக்கு ஹைகோர்ட் ஆஜராகிறா. நான் இதனை கண்டு வெறிக்கொண்ட வேங்கையாக மாறிய போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வெளியூர் செல்லும் திட்டத்தில் எழும்பூர் ரயில் நிலையம் சென்ற ரிஷி கண்ணாவை தட்டி தூக்கினர். அட்டகாசம் செய்யும் ரவுடிகள் வழக்கமாக போலீஸ் கஸ்டடியில் வழுக்கி விழுந்து கை கால்கள் முறித்துக் கொள்வதைப் போல் வழுக்கி விழுந்த ரிஷி கண்ணாவிற்கு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிறப்பு வைத்தியம் கொடுக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.